ஃப்ரெண்டு என் கூட நான் படிக்கும்பொழுதே அவன் படித்து அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி ஒரு 35 வருஷம் இங்கே தான் இருக்கான். திடீர்னு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம்டான்னா சந்தோஷம். நான் தப்பாக நினைக்காதுங்க, என் ஃப்ரெண்டு அதனால் ரொம்ப உரிமையில் கேட்டேன். டேய் பையன் மாப்பிள்ளை நம்ம ஜாதி தானேண்ணா. அடா நீ வேற சுமாராண்ணா. ஏண்டா லவ் மேரேஜா அப்படின்னு அவன் சொன்னான். நான் வேணுனது பொழிச்சிச்சுடா, என் பொண்ணு ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குது. இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது, நாங்கள் ஜாதி பார்க்கறத விட்டுட்டோம். அப்புறம் தமிழில் எந்தாவது தமிழ் பேசுகிற குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோம், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வடக்கத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, குஜராத் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் பிறந்தா பரவாயில்லன்னு நினச்சோம், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா போதுன்ற லெவலில் வந்திருக்கிறோம். நான் அந்த என் பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா முடிஞ்சிச்சு சார்.